பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகிழ்வான மற்றொரு புதிய நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த இணையதளத்தின் வழியாக பல இடங்களில் இருந்து இந்த வழிபாட்டில் இணைகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். நாம் ஜெபத்துடன் இந்த வழிபாட்டை துவங்குவோம். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான மற்றொரு புதிய வாரத்திற்காக, புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பேர் இரக்கத்தினாலே கடந்த வாரம் எல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த புதிய வாரத்தை காண, சிறப்பாக இந்த வாரத்தை உம்முடைய திரு சன்னிதானத்தில் அமர்ந்து துவங்க தந்த அருளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பினாலே ஆலயத்திற்கு வந்து நாங்கள் உம்மை வழிபடுவதற்கு வாய்ப்பற்றவர்களாக இருக்கிற இடங்களிலே ஆவியிலே ஒன்றிணைந்து உம்மை வழிபடுவதற்கான அருளை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே உம்முடைய நிறைவான பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள நீர் அருள் தாரும். இந்த வழிபாட்டின் அனைத்து கூறுபாடுகளிலும் ஆண்டுடைய இறை பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து உம்முடைய நிறைவான அருளை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். உமக்கே எல்லா துதிகன மகிமை நன்றி செலுத்தி உம்முடைய அன்பின் பாதங்களில் அனைவரையும் சிறப்பாக இந்த வழிபாட்டை ஒப்புக் கொடுத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாயாளுகிறீரே. ஏகமாய் நீர் ரட்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே. நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலின் முதலாவது பக்கத்தில் இருக்கின்ற 2ஆம் வழிபாட்டு முறைமையை அனைவரும் இணைந்து பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவர் தோத்திரத்துக்குரியவர். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவன் உள்ளவரும் மரித்து போனவரும் நானே. இதோ என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவருமாயிருக்கிறேன். நானே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவர். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும்,
அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து நம்முடைய வழிபாட்டு நூலிலே 8வது பக்கத்தில் இருக்கின்ற முதலாவது பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ய தக்கவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்காக படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எக்ஸோடஸ் சாப்டர் 14 வர்சஸ் 10 to 20. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய படிக்க கேட்போம். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும்
எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்கள் பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகளை நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் படித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். The second Bible reading is taken from Acts chapter 16 verses from 19 to 34. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 19 முதல் 34 அதிகாரம் வரை. But when her owners saw that their hope of gain was gone, they seized Paul and Silas and dragged them into the marketplace before the rulers. And when they had brought them to the magistrates, they said, "These men are Jews, and they are disturbing our city. They advocate customs which it is not lawful for us Romans to accept or practice." The crowd joined in attacking them, and magistrates tore the garments off them and gave orders to beat them with rods. And when they had inflicted many blows upon them, they threw them into prison, charging the jailer to keep them safely. Having received this charge, he put them into the inner prison and fastened their feet in the stocks. But about midnight, Paul and Silas were praying and singing hymns to God, and the prisoners were listening to them. And suddenly there was a great earthquake, so that foundations of the prisons were shaken, and immediately all the doors were opened, and everyone's fetters were unfastened. When the jailer woke up and saw that the prison doors were open, he drew his sword and was about to kill himself, supposing that the prisoners had escaped. But Paul cried with a loud voice, "Do not harm yourself, for we are all there." And he called for lights and rushed in, and trembling with fear, he fell down before Paul and Silas and brought them out and said, "Men, what must I do to be saved?" And they said, "Believe in the Lord Jesus, and you will be saved, you and your household." And they spoke the word of the Lord to him and to all that were in his house. And he took them the same hour of the night and washed their wounds, and he was baptized at once with all his family. Then he brought them up into his house and set food before them, and he rejoiced with all his household that he had believed in God. Here is the second Bible reading. Praise be to thee, O God. இன்றைய நாளுக்கான சங்கீத பாடம் சங்கீதம் 116. The responsive reading is Psalm 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்குமளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோ தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன்.
நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்களத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியானின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமீன். The Gospel reading is taken from John chapter 14 verses 1 to 7. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. John chapter 14 verses 1 to 7. Let not your hearts be troubled. Believe in God, believe also in me. In my Father's house are many rooms. If it were not so, would I have told you that I go to prepare a place for you? And if I go and prepare a place for you, I will come again and will take you to myself, that where I am, you may be also. And you know the way to where I am going. Thomas said to him, Lord, we do not know where you are going. How can we know the way? Jesus said to him, I am the way and the truth and the life. No one comes to the Father except through me. If you had known me, you would have known my Father also. From now on, you do know him and have seen him. Here ends the Gospel reading. Praise be to thee, O Christ. தோத்திரம் புகழ் கீர்த்தனம் ஜெய சோபனம் உமக்கையா. தோத்திரம் புகழ் கீர்த்தனம் ஜெய சோபனம் உமக்கையா. தூதை சொல்லவும் தீதை வெல்லவும் அருள் சூட்டுவீர் கிறிஸ்தையா. புகழ் கீர்த்தனம் ஜெய சோபனம் உமக்கையா. கோத்திர வழி சிறந்த யூதன கொற்றவா தேவ பாலா. கோத்திர வழி சிறந்த யூதன கொற்றவா தேவ பாலா. மனுவேலா மறை நூலா செங்கோல் அணுகோலா. சோத்திரம் புகழ் கீர்த்தனம் ஜெய சோபனம் உமக்கையா. எந்தனை மீட்க நிறைந்த உலகினில் வந்து பிறந்தேன் நான் மனுவாய் மறை ஏற்றி தினம் மேனை ஆற்றினன் மொழியா. தேற்றினேன் முற்றிலும் கணுவாய். நிந்தை அடைந்துமே சொந்த உதிரத்தை சிந்தினீர் எத்தனை பரிவாய். நிந்தை அடைந்துமே சொந்த உதிரத்தை சிந்தினீர் எத்தனை பரிவாய். தேவநீதியும் விளங்க செய்து பவமனு சாதிக்கிறங்கின குருவாய். நின்றீரே நடுவராய் நின்றீரே. நின்றீரே நடுவராய் நின்றீரே. இதையெல்லாம் கொன்றீரே. வசசையும் வென்றீரே. ஜெயம் கொண்டீரே. நித்திய தோத்திரம் புகழ் கீர்த்தனம் ஜெய சோபனம் உமக்கையா.
கடவுளுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருபவர்கள் அருட்பணி ஜே. பால் சுதாகர் ஆயர் அவர்கள். இவர்கள் தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயத்தின் தூய தோமா மலை அடிவாரத்தில் இருக்கின்ற CSI வெஸ்லி தமிழ் ஆலயத்தினுடைய ஆயராகவும் சேகர தலைவராகவும் பணி செய்து வருகிறார்கள். ஆயர் அவர்களுக்கு கடவுள் பல சிறப்பான தாளந்துகளை தந்திருக்கின்றார். மிக குறிப்பாக புதிய ஏற்பாட்டு நூல்களை ஆழ்ந்து கற்று தேர்ந்தவர்கள் ஆயர் அவர்கள். தூய லூக்கா ஆலயத்திற்கு ஆயர் அவர்கள் புதியவர்கள் அல்ல. நம்முடைய சேகரத்தினுடைய பல பணிகளிலே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பணி செய்தவர்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய கடந்த லெந்து காலத்தினுடைய சிறப்பு செய்தியாளராக ஐயா அவர்களை நாம் ஒழுங்கு செய்திருந்தோம். இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு நிமித்தமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற சூழல்களிலே ஆலய வழிபாடுகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே அந்த வாய்ப்பை நாம் இழந்தோமே என்ற கவலை எனக்கு இருந்த பொழுது, இந்த நாட்களிலே ஐயா அவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவரை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது மிக உற்சாகத்துடனும் அன்புடனும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த சிறப்பான செய்தியை நமக்கு அவர்கள் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். எனவே தூய லூக்கா ஆலயத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு மீண்டும் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஆண்டுடைய செய்தியை அவர் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயருக்கே மாட்சியும் மேன்மையும் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே கண்டு வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக ஆயர் டேவிட் தினகரன் அவர்கள் என்னை அழைத்து இந்த வாரத்துக்கான செய்தியை பகிர வேண்டும் என்று கேட்கும்போது உள்ளம் பூரிப்படைந்தவனாக களிப்புற்றவனாக இதை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய நினைவு ஏறக்குறைய 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறகடுத்து பறந்து செல்கிறது. பாண்டிச்சேரி லூக்கா ஆலயத்தில் பணியாற்றிய நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். என்றைக்கு ஜிப்மர் மருத்துவமனை அங்கே துவங்கப்பட்டதோ அவளுக்கான ஒரு பணியாளர் கூட்டம் இங்கே வருகிறது. இங்கே ஒரு சிற்றாலயம் அமைய வேண்டும் என்று பேராயர் லெஸ்லி நியூபிகன் அவர்கள் இங்கே ஒரு சிற்றாலயத்தை நிறுவி அதற்கு மருத்துவர் லூக்காவின் பெயரை சூட்டி அந்த ஆலயம் இன்றைக்கு வளர்ந்து பெரிதாகி பெரிய குருசேகரமாக மாறியிருப்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு சேர்ந்து வழிபடுவதை கடவுள் ஒரு பாக்கியமாக தந்திருப்பதை எண்ணி ஆண்டவருக்கு துதி தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நாம் கடந்து போவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இருதயத்தின் தியானமும் தூய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வாரத்துக்கான செம்பொருள் இயேசுவில் பற்றுமை கொள்வதே வழி. Having faith in Jesus is the way என்ற செம்பொருளிலே சிந்திக்க நம்முடைய திருச்சபையை நம்மை அழைக்கிறது. பலரும் நாம் கேட்டிருக்கிற செய்தி, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று இயேசு சொன்ன வழி, வாய்மை, வாழ்வு என்ற இந்த செய்தி அனைவருக்கும் புரிந்த தெரிந்த ஒரு சொற்றொடர். இந்த சொற்றொடர் எந்த சூழலிலே வருகிறது என்று பார்த்தால், அருமை தோமையர் அவர்கள் ஒரு கேள்வி ஒன்றினை இயேசுவுக்கு முன்பாக வைக்கிறார். அதற்கு விளக்கமாக இயேசு சொன்ன பதில்தான் இது. தோமையர் அவர்கள் அதற்கு முன்பாக இயேசு சொன்னதை கேட்டு, நான் போகிறேன், உங்களுக்கு தெரியும் நான் எங்கே போகிறேன் என்பதை என்று இயேசு சுவாமி சொல்லும்போது, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாதே, போகிற இடம் தெரியாது இருக்கும்போது வழியை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம் என்று அவர்கள் கேட்பதை இதனாலே தோமையர் வழியாக கேட்ட கேள்வியை மனதில் நிறுத்தி பதிலை சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு சுவாமி. இந்த பதிலின் வழியாகத்தான் நமக்கு செய்தி பிறக்கிறது. எந்த சூழலிலே இது பேசப்பட்டது என்று பார்த்தால், யூத சமயத்து மக்கள் இந்த வழியை குறித்து அதிகமாக பேசினார்கள். அவருடைய வாழ்விலே நெறி என்பதை வழியாக புரிந்து கொண்டார்கள். கடவுளுக்கேற்ற வழி,
அன்றைக்கு இயேசு சுவாமியின் வாழ்ந்த காலத்திலே தமஸ்குவின் சமூகம் என்று அழைக்கப்படுகிற டெமாஸ்கஸ் கம்யூனிட்டி, கும்ரான் குகைகளிலே தங்களை தனிமைப்படுத்தி வாழ்ந்த ஒரு சமூகம், உலகத்தால் கரைப்படையக்கூடாது என்று விலக்கி கொண்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்திலே அவளுக்கு போதிக்கப்பட்ட செய்தி இந்த புதிய வழி, கடவுளுக்கென்று வனாந்தரத்திலே பாதை ஆயத்த பண்ணுகின்ற பணி. அவர்களுடைய பேச்சிலே, நடவடிக்கையிலே, புரிதலிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட சொல் இந்த வழி என்பது, பாதை என்பது, நெறி என்பது. அந்த பகுதி, அந்த சூழலிலிருந்து அங்கே வெளியே வந்தவர் தான் திருமுழுக்கு முனிவரான யோவான் அவர்கள், யோவான் ஸ்நானகன். அவரை கடவுள் இப்பொழுது பணியாளராக வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக அனுப்பி வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு சுவாமி இந்த ஒரு பின்னணியத்திலே சொல்லிக் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், யூதம் என்பது இப்பொழுது ஒரு முறைமைக்கு, நிலுவைக்கு வருகிறது. பழைய உடன்படிக்கை என்பது முற்றுப்புள்ளிக்கு வருகிறது. புதிய உடன்படிக்கை என்பது ஆரம்பமாக போகிறது. புதிய சமூகம் என்பது இப்போது துளிர்த்து எழும்பப் போகிறது என்பதை நினைவிலே வைத்து சொல்லிக் கொடுவது போல, இவ்வளவு நாள் நீங்கள் சொன்ன பாதை, ஆயத்த பண்ண வேண்டிய இந்த வழி, இது இயேசுவிலே அது முழுமை பெறுகிறது. நீங்கள் எதற்காக ஆயத்தப்பட்டீர்களோ, எதை நீங்கள் யோசித்தீர்களோ, உங்கள் கண் முன்பாகவே அது தெரிகிறது என்பதை புரிந்து மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இயேசு தம்மை வழி என்று மக்கள் முன்பாக தம்மை வழிப்படுத்திக் கொள்கிறார். மாத்திரமல்ல, மூலமொழியிலே படிக்கும்போது இதற்கு அழகாக விளக்கம் தருகிற அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இயேசு இங்கே சொல்வது வழியை மாத்திரம், இந்த வழி அது வாழ்வுக்கான வழி. அந்த வாழ்வுக்கான வழியின் பாதை அது உண்மையின் பாதை அல்லது நீதியின் பாதை. எனவே வழி, உண்மை, வாழ்வு என்பது தனித்தனியாக பார்க்கப்படக்கூடாது. மாறாக இந்த வழியின் வழியாகத்தான் நாம் கடவுளுடைய நெறியை, உண்மையை புரிந்து கொள்ளவும், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் பயணிக்க வேண்டும் என்று இப்படியான ஒரு விளக்கத்தை நாம் இந்த திருமறையிலே பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 3 சொற்றொடர்கள், இந்த பெயர் சொற்கள் 3ஐயும் கண் முன்பாக வைத்து அதிலே கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தியினை நாம் பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை அழைப்பது, இயேசுவிலே வாழ்வு இருக்கிறது, இயேசுவிலே நம்பிக்கை கொள்ளுங்கள், இயேசுவிலே உங்கள் பற்றுவதை கட்டி எழுப்புங்கள் என்று முதலாவதாக நமக்கு கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். வழி இயேசுவே. இவ்வளவு நாட்கள் நம்மை நடத்தி வந்த பாதை, நாம் நடந்து வந்த பாதை, நமக்கு போதிக்கப்பட்டது என்பதையெல்லாம் இந்த யூத சமயத்து மக்கள் இப்பொழுது அவைகளை நீங்கள் நிறுத்தி நிதானித்தறிந்து இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு ஒரு புதிய துவக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று புதிய வழியை இயேசு சுவாமி சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கும் பாடமாக வருவது, பலவற்றை நம்பி வந்த நாம் இன்றைக்கு இந்த வழியை, இயேசுவிலே காட்டப்படுகிற இந்த வழியை, இயேசுவிலே வெளிப்படுத்த, இயேசுவிலே நாம் கண்ட இந்த வழியை பின்பற்றி இயேசுவிலே நம்பிக்கை கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால், இயேசு சுவாமி இன்றைக்கு சொல்லிக் கொடுப்பது சீடர்களிடத்தில் ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் நிலை பெற்று விட்டது. 2000 ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த போதனை மக்கள் மத்தியிலே நிலையாய் நிற்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இது சொன்னால் சாதாரணமாக தெரிகிறது, எளிதாக புரிகிறது. ஆனால் இயேசுவோடு நடந்து வந்த இந்த சீடர் கூட்டம் முதல் முறையாக இன்றைக்கு அனைத்தையும் மறந்து இயேசுவிலே ஒரு துவக்கத்தை செய்ய வேண்டும் என்பது தயங்கி நிற்கிறார்கள். இன்னுமாக இருக்கிற இந்த கேள்வி என்னவென்றால், இயேசு கடந்து போகப் போகிறார், இயேசுக்கு என்ன நடக்கப் போகிறது, எங்கே போகப் போகிறார் என்பது ஒரு பக்கம் கேள்வியாக இருந்தாலும், பெரிய முக்கியமான கேள்வி அவர் முன்பாக இருந்தது, எங்களுக்கு என்ன ஆகப் போகிறது, நீர் எங்களை விட்டு போனால் எங்கள் கதி என்ன என்று அங்கலாய்த்து நிற்கும்போது தான் இயேசு ஆறுதலின் வார்த்தைகளாக, உங்கள் இதயம் கலங்காதிருக்கட்டும், கலங்காதிருங்கள், கடவுளத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி, நீங்கள் கடவுளை நம்புவதில்லையா, கடவுளை நம்புகிறீர்களே, கடவுளை நம்பினால் என்னையும் நம்புங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு அப்படியாக இந்த திருவாக்கிலே சொல்வதை நாம் புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக,
வாழ்விலே சொல்லப்படுகிற செய்தி என்பது இந்த உண்மை, வாட் தட் இஸ் ட்ரூ. இதற்கு அலத்தியா என்ற மூலமொழி சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இன்னுமோர் சொல்லு இருக்கிறது, அலத்தியான் என்று சொல்லுகிற அக்ரநிலை குறிப்பிடப்படுகிற அந்த சொல் ரியாலிட்டி என்று சொல்வது. மாயை இல்லாமல் எது உறுதிப்படுகிறதோ, இன்றைக்கு உலகத்திலே கம்ப்யூட்டர் உலகம், விஞ்ஞான உலகத்திலே வர்ச்சுவல் என்று பேசுகிறாங்க. ஆனால் அடிப்படையாக வாழ்விலே தொட்டு பார்க்கிற உணர்கிற அடிப்படைகள் இவைகள், மாயமானவைகள் இவைகள் என்பதை விலக்கிக் கொள்ள வாழ்வினுடைய அடிப்படைகள் இவைகள், அவைகளை குறித்து இன்றைக்கு பேச கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த கொரோனாவின் சூழலிலே, இப்படியாக நாம் ஊரடங்கு சூழலிலே எங்கும் சென்று நாம் எதையும் பார்க்க முடியாமல், பழக முடியாமல், வாங்க முடியாமல் இருக்கின்ற இக்கட்டான சூழலிலே ஒருவேளை நமக்கு இது தளர்த்தப்படும் போது, ஓரிரு நாள் தளர்த்தப்படும் போது, மக்கள் கூட்டத்திலே நமக்கு கண் முன்பாக வைத்து பார்க்கிற செய்தி என்னதால், மக்கள் அலைந்து ஓடுகிறார்கள் கடைகளுக்கு. எல்லாவற்றையும் திறந்து வைத்தாலும் கேளிக்கைகளுக்காக மக்கள் ஓடுவதில்லை, தங்களை அலங்கரித்துக் கொள்கிற பொருட்களுக்காக மக்கள் ஓடுவதில்லை, அடிப்படை தேவைகளை எண்ணி பார்த்துத்தான் மக்கள் ஓடுகிறார்கள். அதிலும் உணவுக்கானவைகள், குறிப்பாக காய்கறிகள் வாங்க முடியுமா, மளிகை பொருட்கள் வாங்க முடியுமா என்பது அதற்காக ஓடுகிறார்கள். இந்த கொரோனா நம்மை வீட்டில் கட்டுப்படுத்தி வைக்கிற சூழலிலே வாழ்வுக்கு தேவையானது எது, நம்முடைய அடிப்படை வாழ்வு எது, வாழ்க்கைக்கு தேவையானது எது, பெரிய பணக்காரனுக்கும் சரி, சாதாரண சாமானியனுக்கும் சரி, அனைவருக்குமான இருக்கிற அடிப்படை எது, எது நிலையானது, அழியாதது, எது உண்மையானது என்பதை விளக்கி சொல்வதற்கான ஒரு சூழல் இது. இந்த திருமறை பகுதியில் இயேசு சொல்வதும் அதுவே. உண்மை என்பதை என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வின் அடிப்படைகள், மாயமானவற்றை மறந்து போங்கள், தேவையானவற்றை, உறுதியானவற்றை அண்டிக் கொள்ளுங்கள், என்பதை அவளை பற்றி கொள்ளுங்கள் என்பதை இன்றைக்கு இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மூன்றாவதாக இயேசு சொல்லிக் கொடுக்கிற அடிப்படையான செய்தி, இதிலே வாழ்வு என்பதை சொல்லிக் கொடுக்கிறார், லைஃப். யோவானிலே அதிகமாக சொல்லப்படுகிற, உச்சரிக்கப்படுகிற சொல் இது. துவக்கத்திலே 1ஆம் அதிகாரத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மக்களுக்கு ஒளியாய் இருந்தது, வாழ்விலே அனைவரையும் ஒளிர்விக்கிற மனிதர் அல்லது உயிர்ப்பிக்க வந்தவர் என்று இயேசு சுவாமியை அறிமுகப்படுத்தும் போது 1ஆம் அதிகாரத்திலேயே இந்த வாழ்வை குறித்து பேசிவிடுகிறோம். அப்படி தான் யோவான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். முக்கியமாக வருகிற நிகழ்ச்சி 11ஆம் அதிகாரத்தில் லாசரு உயிர் பெற்று எழுவது. லாசருக்கு உயிர் கொடுக்கும்போது முன் உதாரணமாக, அடையாளமாக அதை காட்டி ஆண்டவர் சொல்கிறார், இப்படி இந்த மக்கள் உயிரை இப்படியாக சம்பாதித்து கொள்ள நீங்கள் விழையும் போது, ஏங்கி நிற்கும்போது, உயிர் எத்தனை முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளும்போது, இது முன்ருசியே, இதற்கு பின்னாலே மெய்யான வாழ்வு ஒன்றை, மெய்யான உயிர் ஒன்றை, மெய்யான நிலை வாழ்வு ஒன்றை நான் அருளப் போகிறேன் என்பதற்கு முன் அடையாளமாக லாசருவிலே அதை காட்டி ஆண்டவர் நமக்கு இதை நிலைப்படுத்துகிறார் என்பதை யோவான் நமக்கு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, வாழ்வு என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, நிலை வாழ்வு என்பதுதான் கடவுள் நமக்கு போதிக்கின்ற போதனை. வாழ்ந்தோம், மரித்தோம் என்று வாழ்கிற ஒரு சமூகத்திலே மெய்யான வாழ்வை, மெய்யான நிலையான வாழ்வை அலைந்து தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம், அமைதியை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற கூட்டம், ஒரு கூட்டத்து மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இப்படியான வாழ்க்கை, வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவோம் என்று இந்த உலகத்திலே எதை குறித்தும் கவலைப்படாத வாழ்கிற ஒரு மக்கள் கூட்டத்திலே ஆண்டவர் நிறுத்தி மனிதரை கேட்கிறார், உன் வாழ்க்கையிலே உன் மூச்சு அடங்குவதற்கு பின்னாலே என்ன நடக்கப் போகிறது? திடீரென்று வாழ்க்கை பறிக்கப்பட்டால் என்ன நடக்கப் போகிறது? யாரும் எதிர்பாராத வண்ணமாக அதிகாலை வேளை ஒன்றிலே விசாகப்பட்டினத்திலே கசிந்த அந்த விஷக்காற்று இன்றைக்கு மக்கள் கூட்டத்தை ஒரு நொடியிலே மாய்த்து சாய்க்கிறது. தேக ஆரோக்கியத்தோடு வளமாக இருக்கிறவர்கள், உறுதியாக இருக்கிறவர்கள் ஒரே ஒரு நொடியிலே இந்த காற்றை சுவாசித்து அங்கே மரித்து போகிறவர்களாக கண் முன்பாக பார்க்கிறோம். வாழ்க்கை
இன்றைக்கு கடந்து போகிறது, அழிந்து போகிறது, கரைந்து போகிறது. ஆனால் நிலையான ஒரு வாழ்வு, அழியாத ஒரு வாழ்வு ஒன்று உண்டு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமாக இருக்கும். இந்த வாழ்க்கையை பெற்று அனுபவிக்கவே ஆண்டவர் நமக்கு இந்த அருளை ஆசீர்வாதத்தை தருகிறார். அதற்கென்றே இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். இதை இலவசமாக தருகிறார். அவருடைய உயிரை தந்து நம்மை மீட்டு இலவசமாக தருகிறார். இந்த செய்தியை பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு இன்றைக்கு அருள் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இயேசு சொன்ன இந்த 3 வார்த்தைகள், என்னிலே நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் தான் வழி, வாழ்வுக்கு நேராக பாதை காட்டுகின்ற அல்லது பாதை அமைக்கும் போது இதுதான் பாதை, இதுதான் வழி, இதுதான் உண்மை, இதை பற்றி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். இதை பற்றிக்கொள்ள கடவுள் நமக்கு அருள் தருவாராக. உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய அருள் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. Thank you everybody. Sorry, everything was in English, in Tamil. Sorry, I could not do it in English alone. One more time, if God gives me another time, maybe everything will be in English next time. God bless you. Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த இறை செய்திக்காக நன்றி. இந்த இறை செய்தியை கேட்ட நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தில் பலப்பட கடவுளே எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். உம்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து ஏறெடுப்போம். Let us together affirm our faith through the Apostles' Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளிடத்து உப்புவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளுக்கான திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணையதளத்தின் மூலம் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ, those who are watching the service through online. இன்று தேவ செய்தி அளித்த ரெவரண்ட் ஜே பால் சுதாகர் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். We thank Reverend J. Paul Sudhakar for sharing God's word with us today. இந்த லாக்டவுன் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த குவாரண்டைன் நாட்களில் தேவன் நம்மை ஆன்லைனின் மூலம் ஆராதனை பார்க்க செய்த அவருக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து குடும்பமாக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். நமது கிராம சபை மக்களுக்கு 2வது கட்டமாக நாம் ப்ரொவிஷன்ஸ் வழங்கினோம். அதற்கு ஒரு சில ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறீர்கள். சபையின் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் தாமே அவர்களையும் அவரது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய அக்கவுண்ட்ஸ் என்ட்ரி போட முடியாத சூழ்நிலையில் இருப்பதனால் இதனுடைய வரவை குறித்து தெரிவிக்க முடியவில்லை. நாம் யாவரும் ஒருமித்த ஆலயத்திற்கு வரும் பொழுது நாங்கள் அறிவிக்கிறோம். அதேபோல் நமது காணிக்கைகளையும் ஆலயத்திற்கு வரும்பொழுது நாம் படைக்கலாம். பைபிள் ரீடிங்ஸ் வீட்டிலிருந்தே வீடியோ எடுத்து அனுப்பின உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனையை எடிட் பண்ணி நாம் பார்ப்பதற்கு இணையதளத்தின் மூலம் பார்க்க உதவின தம்பி கென்சன் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்றவர்கள் இன்று 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் சித்ரா செல்லதுரை, மிஸ்ஸஸ் ஜி ஜாய் கிறிஸ்டபல் தங்கராஜ், மிஸ்ஸஸ் ஞானசெல்வி பால்ராஜ், மிஸ்டர் ரசல் ராஜ், மிஸ்ஸஸ் ஜி பிரிசில்லா, மிஸ்ஸஸ் ஷீபா ரசல் ராஜ், மிஸ்டர் ஜி சாலமன், மிஸ்ஸஸ் டி விஜயகுமாரி திரவியநாதன். 11ஆம் தேதி மிஸ்டர் சின்னராஜ், மிஸ்டர் ஜி ராபர்ட் ஏசுதாஸ். 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் யோகவதி வில்சன், மிஸ்டர் வாய் செல்வதுரை. 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிந்து மார்டின். 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் மேரி ஷீலா, மிஸ் பிளெஸி வின்ஸ்லெட், மிஸ்டர் எம்ஜி ஜெயராஜ். இந்த வாரம் தன்னுடைய திருமண நாட்களை காணுகின்றவர்கள்
இன்று 10ஆம் தேதி மிஸ்டர் பி ஃபெலிக்ஸ் பிரவீன் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் கேத்தரின் காயத்ரி, மிஸ்டர் ஆலன் ஜோசப் அண்ட் மிஸ்ஸஸ் கிரேஸ் ஜூலியா, மிஸ்டர் சுனியோ ஹெர்மாலின் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெனி. 11ஆம் தேதி மிஸ்டர் கே சுந்தரம் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் ருக்மணி பாய். 13ஆம் தேதி மிஸ்டர் சாமுவேல் சுந்தர்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் பர்லன், மிஸ்டர் சத்யா ஜோசப் அண்ட் மிஸ்ஸஸ் கலா ஜோசப். 14ஆம் தேதி மிஸ்டர் வில்சன் பால் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெனி கிறிஸ்டியன் வில்சன், மிஸ்டர் பி சார்லஸ் சவுந்தர பாண்டியன் அண்ட் மிஸ்ஸஸ் சி வயலட் சாந்தகுமாரி. 15ஆம் தேதி மிஸ்டர் ஃபெட்ரிக் சாம்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் லிடியா ராஜகுமாரி, மிஸ்டர் ஒய் செல்வதுரை அண்ட் மிஸ்ஸஸ் பிரமீளா ஜோஸ்வின். 16ஆம் தேதி மிஸ்டர் பீட்டர் சுகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் நிர்மலா, மிஸ்டர் ஆர் ஜேம்ஸ் ரெஜினால்ட் அண்ட் மிஸ்ஸஸ் டி ஜெபக்கனி, மிஸ்டர் மனோஜ் குமார் அண்ட் மிஸ்ஸஸ் ஜனனி. ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. May the Lord shower His richest blessings those who are celebrating the birthdays and wedding anniversaries in this week. Thank you. கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினீர். நீர் இன்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவீர். நாம் ஜெபம் செய்வோம். அருளறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நீர் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறப்பாக இந்த புதிய வாரத்திலே தங்கள் வாழ்விலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற எங்கள் திருச்சபையின் அன்பர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் வாழ்விலே செய்த அனைத்து நன்மைகளுக்காக போற்றுகின்றோம். இந்த புதிய ஆண்டையும் ஆசீர்வதியும். இதை போன்ற அநேக சிறப்பான நாட்களை தங்கள் வாழ்வில் அவர்கள் கண்டு ஒரு திருப்பெயரை மாற்றிப்படுத்தவும், குறிப்பாக அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதற்கு அருள் தாரும். உம்முடைய அன்பின் கரங்களை அவர்களை ஒப்புக் கொடுத்து உமக்கே துதிக நமக்குமே நன்றி செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுத்த அர்ப்பணி ஜே பால் சுதாகர் ஆயர் அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய தூய லூக் ஆலயத்தின் சார்பாக அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக ஆயர் அம்மா அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஜெபங்களை நாம் உறுதி செய்கின்றோம். இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகளிலிருந்து கடவுள் நம் அனைவரையும் பாதுகாத்து வருகிறார். எனவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக அரசு அமல்படுத்தி இருக்கின்ற இந்த ஊரடங்கு உத்தரவுக்கு தொடர்ந்து நாம் ஒத்துழைப்பு நல்குவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இதனாலே பாதிக்கப்படுகின்றவர்கள், சிறப்பாக இந்த நேரங்களிலே மருத்துவ துறைகளிலே பணி செய்கின்ற அனைத்து மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள், இவர்களுக்கு கடவுள் தம்முடைய சிறப்பான பாதுகாப்பை தரும்படியாக அவர்களுக்காக நாம் மன்றாடும்படி கடவுள் நம்மை எதிர்பார்க்கிறார். அவனமாக இந்த ஊரடங்கு உத்தரவினாலே பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஏழை மக்களுக்கும் தொடர்ந்து நம்மால் ஆன உதவிகளை திருச்சபையாக செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது கட்டமாக நாம் செய்திருக்கின்ற இந்த உதவிக்கும் உங்களிலே பல பேர் உங்களை மேலான ஜெபத்துடன் காணிக்கைகளை அனுப்பி இதை தாங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இந்த திருப்பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகின்றவர்கள் நாம் திரையிலே காணுகின்ற இந்த சிறப்பான வழிமுறைகளின் வழியாக இந்த காணிக்கைகளை திருச்சபைக்கு அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய திருப்பணிகளையும் நம்முடைய வாழ்வின் அனைத்து காரியங்களிலும் தம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தொடர்ந்து நம் அனைவரையும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலிலே 18வது பக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும்
என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து 21வது பக்கத்தில் இருக்கின்ற பொதுவான தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரில் அருள் செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் சிறப்பான இந்த நாளுக்காக, இந்த வழிபாட்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேர் அருளினாலே நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆவியிலே ஒன்றிணைந்து இந்த வழிபாட்டில் இணைவதற்கு நீ தந்த உம்முடைய பேர் அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றியும் துதி தோற்றங்களும் ஏறெடுக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே கிறிஸ்துவை பற்றுவதே வழி என்கின்ற தலைப்பிலே நாங்கள் உம்முடைய திருமறையின் வசனங்களை ஆழமாக சிந்திக்க நீர் எங்களுக்கு தந்த அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்த அருட்பணி ஜே பால் சுதாகர் ஆயர் அவர்களையும் அவருடைய திருப்பணிகளையும் குடும்பத்தையும் தொடர்ந்து நீ நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய திருப்பணியின் வழியாக இன்னும் பலர் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களையும் அவருடைய குடும்பத்துள்ள அனைவரையும் அவருடைய திருப்பணிகளையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல சுகமெல்லாம் தந்து அவர்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்புகள் நிமித்தமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற வேளையில நாங்கள் இருக்கிற இடங்களிலே
தொடர்ந்து கர்த்தர் எங்களை பாதுகாத்து வருகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய அருளினாலே நீர் எங்களை வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். மிக குறிப்பாக இந்த வைரஸினுடைய பாதிப்புகளில் இருக்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை மிக விரைவாக நலப்படுத்தி சுகப்படுத்தி அவள் இல்லம் திரும்ப நீர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாதிப்பு நிமித்தமாக பல இடங்களிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற குடும்பங்களுக்காக, ஆண்டவரே, அந்த பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைகளை நீர் தந்து இந்த தொற்று தொடர்ந்து பரவாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆபத்தான நேரங்களிலே மருத்துவ பணிகளிலே ஈடுபடுகின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறை அன்பர்களுக்காக, அமைச்சர்களுக்காக மற்றும் அரசு அதிகாரிகளுக்காக, பொது பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டோட விசேஷித்த பாதுகாப்பை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களில் உள்ள அனைவருக்கும் கர்த்தர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நோயினுடைய தொற்று தீவிரிக்காதபடிக்கு இதை முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய புதுவைக்காக, தமிழகத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அதே போல எங்களுடைய தேசத்தின் அனைத்து மாநிலங்களுக்காக, அனைத்து மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தடுப்பு முயற்சிகளுக்காக அரசு எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் நல்ல விளைவுகளை பெற்றுத்தர அருள் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். மிக குறிப்பாக இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாக பல நிலைகளிலே வேறு விதங்களிலே பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களுக்கு வேண்டிய நிறைவான அருளையும் பாதுகாப்பையும் நீர் நிறைவாக கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக இந்த நோயினுடைய பாதிப்பிலே மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அங்கும் தம்முடைய வல்லமையை விளங்க செய்து, ஆண்டவரே, இந்த நோயினுடைய சீற்றத்தை நீர் கட்டுப்படுத்தி இந்த உலக மக்கள் என்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர், மிக விரைவாக இந்த சூழல்கள் மாற்றப்பட நாங்கள் தங்களுடைய இயல்பான நிலைக்கு திரும்ப, மிக குறிப்பாக ஆலயத்திற்கு வந்து வழிபடுகின்ற சூழல்களை நீர் அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடினமான நேரங்களிலே தேவையுள்ள மக்களுக்கு, ஆண்டவரை, நாங்கள் செய்கின்ற உதவிகளிலே திருச்சபையாக நாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற அனைத்து பணிகளிலும் உம்முடைய வழிநடத்துதலும் உம்முடைய ஆசீர்வாதமும் இமட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இந்த நல்ல பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற தங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால தாங்கி இருக்கிற உடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, ஒருவர் கடவுளுக்காக தருகின்ற அனைத்திற்கான பலன்களை அந்த குடும்பத்தாருக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் ஆண்டவர் உறுதி செய்வீர் என்று உடைய வசனம் சொல்லுகின்ற வண்ணமாக உடைய பிள்ளைகள் அனைவரும் இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். தொடர்ந்து நாங்கள் கையிட்டு செய்கின்ற பணிகள், குறிப்பாக பல நிலைகளிலே பல பணிகளை செய்வதற்காக வெளியே கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டோட விசேஷித்த பாதுகாப்பை தன்னும் ரத்த கோட்டைக்குள்ளாக இது அவர்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். மீண்டும் திரு சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று கூடுகின்ற வரைக்கும் விலகாத பிரசனமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். தன்னுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவற்றிற்கு நிறைவான பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வழிநடத்தும் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். Teach me thy way.
அனைவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானமும் பாதுகாவலும் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஆமென். அனைவருக்கு தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.